What? ஹாய் காய்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு தெலுங்கு படம் தான் பார்க்க போகிறோம். மனமே இந்த படம். இந்த படம் ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோவை வெளிநாட்டில் தான் காமிக்கிறாங்க. வெளிநாட்டில் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சிங்கிளாகவே இருந்து சிங்கிளாகவே இறந்து போகிற அளவுக்கு ஒரு சிங்கிளாக இருக்கிற பர்சன் தான் அவருக்கு பிடிச்சிருக்குது. மேரேஜுங்கிற வார்த்தையே அவருக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. மேரேஜே வந்து நாட் அலௌடு அவரோட வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் லேன் அப்படியே போகிற அவரோட வாழ்க்கையில் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை ஒரு போலீஸ்கார் போன் அடித்து சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃப்ரெண்டு இருக்கிறாரு. அவருடைய ஃப்ரெண்டும் அவங்க ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா ஒரு தீ விபத்தால் இறந்துடுறாங்க. அப்புறம் அவங்களோட பையன் மட்டும் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்காண்டி நம்ம ஹீரோ வெளிநாட்டிலேருந்து இந்தியா போகிறார். அந்த சமயத்தில் தான் அந்த ஆஸ்பத்திரியில் நம்ம ஹீரோயினே நம்ம ஹீரோ பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அவங்களுடைய ஃப்ரெண்டோட மனைவி 2 பேருமே இறந்துடுறாங்க. பிள்ளை குஷிங்கிற மகனை வந்து பார்த்துக்கணும். அந்த பொறுப்பை நம்ம ஹீரோ வந்து கார்டியனாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டோட மனைவியோட இன்னொரு தங்கச்சி வந்து என்னோட அக்கா பையன், அவனுக்கு நானும் கார்டியனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைன் பண்ணுறாங்க. ஒரு 6 மாதம் கார்டியனாக வந்து இவங்கள்ட்ட இருக்கணும் குஷி. அதுக்கப்புறம் அவன் வந்து உங்கள் அம்மா அப்பாவாக ஏற்றுக்கிட்டான், அவங்கள பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அவனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்காண்டி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாட்டெல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா லண்டன் போவாங்க. லண்டனில் தான் அவங்களோட ஃப்ரெண்டோட வீடு இருக்குது. அந்த இடத்துல போய் நம்ம ஹீரோ வந்து அந்த பையனை வளர்க்கலான்ட்டு ஃப்ளைட்டில் ஏறி போவாங்க. அங்கே அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வீட்டில் இருந்துக்கணும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹீரோயினி வேலைக்கு போகணும், தனக்கு ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிஸ்னஸை பார்க்குறதுக்கு அவங்க வெளியில் போகிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா குஷியை பார்த்துக்கிற ஒரு மிகப்பெரிய கடமையை கையாளுறாரு. பில்லாடி குరించి காது நீ குరించి குஷிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு குஷியாக ஆட்டம் போட்டுட்டு ஜாலியாக ஃபன்னாக சிரித்து வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜாலியாக அதை எடுத்துக்கிட்டு அவரும் குஷியோட நல்லா பழக ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம் அப்படின்ட்டு ஜாபுக்கெல்லாம் பண்ணாங்கள்ல. அந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களுக்கு வந்து ஒரு இதாக ஆகாது. யார்கிட்ட அந்த டிசைன் காமிச்சாலும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க லேப்டாப்பில். దాన్ని బట్టి మన క్యారెక్టర్ డిసైడ్ అవుతుంది. இவங்க லைஃப்பில் ஒரே ஒரு விஷயம்னா குஷி தான். குஷியை பார்த்தா மட்டும் அவங்க குஷி ஆயிடுவாங்க. ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அலப்பறையை விட்டுக்கிட்டு வீட்டில் ஒரு தாறுமாறாக கிடக்கும், அங்கங்கே ஜாமான்லாம் எகிரி கிடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 9 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கெலாம் டியூட்டியை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அது வரைக்கும் நம்ம ஹீரோ பார்த்துருந்த அந்த இடம் பார்த்தீங்கன்னா அலங்கோலமாக இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூட் ஐட்டம் சாப்பிட்டு செரிமானம் ஆகாத ஒரு ஆதாரத்தை கொடுத்து அவன் வந்து ஒரு டயட்டில் வயிறு வலிக்க பெயின் ஆகி அழ ஆரம்பிச்சிருச்சு. అప్పటి నుంచి ఆపకుండా ఏడుస్తున్నాడు. అసలు ఏం చేశావు? அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பிள்ளை பார்த்த லட்சணம் இப்படி தானா, இப்படி தான் அழகிற மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு. நீங்கள் ஒரு வார்த்தை பேசாதீங்க, நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லை, நான் வந்து சிங்கிளாகவே இருந்துட்டேன், இப்போ தான் நான் வந்து இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், நீ சரியாக பார்த்துக்கிறேன்னு சொல்ல வராரு. ఇద్దరిలో ఒకళ్ళు ఆడవండి. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையும் செய்ய நம்ம ஹீரோயினை திட்டி தீர்த்துருவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு ஃபன்னாக இருக்கும் இந்த படம் ஃபுல்லாகவே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லண்டனில் இருக்கிற இவரோட ஃப்ரெண்டு பழக்கு அவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவார். நைட்டில் அவர் காலையில் பார்த்தீங்கன்னா தேவதையாக இருக்கிறா, நைட் ஆனால் பத்திரக்காளியாக மாதிரி என்னையை திட்டுன்னு திட்ட ஆரம்பிச்சிடறா, அப்படி பார்த்துக்கோ இப்படி பார்த்துக்கோ, நேரத்துக்கு சாப்பிட கொடுக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறா. நானும் அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் பண்ணுறேன், பண்ணினாலும் என்னை போடு பாடாப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறார் நம்ம ஹீரோ. நீங்கள் முதல்ல சத்தியம் பண்ணுங்க, நான் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் எதுக்கப்பா யாத்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீ எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிக்கிட்ட ஒரு சத்தியத்தெல்லாம் கேட்க ஆரம்பிப்பார். ఏంటి ఈ మాట కాన్సెప్ట్ మళ్ళీ మాట్లాడనని మాటిస్తావా? சும்மா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் குஷியும் ஒரு ஃபன்னாக இருக்கிற இடத்துல இவங்க வந்து வெறித்தனமாக ஒரு கத்துறது, அப்புறம் எந்த பொருள் இருந்தாலும் போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுக்கு பிபி சுகர் இதெல்லாம் மற்றபடி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, உடம்பு கொஞ்சம் இதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேன்.
అయినా నువ్వు ఊరికే ఇలా అరవమాక బీపీ షుగర్లు அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு காருக்குள்ளே குஷியை வச்சுட்டு பையனை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருப்பார் வெளியில். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காருக்காரன் வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவான். இது யாருக்காண்டி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, ஃப்ரெண்டோட பிஸ்னஸ்மேன் பார்ட்னர் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இந்த பையனை கடத்திட்டு போய் சொல்லி கொல்ல சொல்லியிருப்பார். இது தெரியாமல் நம்ம ஹீரோ அந்த காரை துரத்திட்டு போய் பையனை காப்பாற்றுவார். ஏன்னா இவரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு நம்மளால தான் பையன் வந்து மாறி போயிட்டான்னு நினச்சிட்டு போவார். ஆனால் உண்மை என்னென்னு அவர் நம்ம ஹீரோவுக்கே தெரியாது. அங்கே போய் அவரை குஷியை வந்து பையனை காப்பாற்றிட்டு வந்துடுவாங்க 2 பேருமே. வீட்டு பக்கத்து வீட்டிலேயே நம்ம ஹீரோவோட இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இவருக்கு தெரியாது. அப்போ தான் பார்த்தோன்னே 2 பேருமே ஷாக்காகி நம்ம ஹீரோ அவங்கக்கிட்டேருந்து ஓடி தப்பிக்கணும்னு அங்கங்கே ஓடுவார். அவங்க இழுத்து பிடிச்சி வாடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுப்பாங்க. இந்த ஹீரோ சிங்கிளாகவே இருக்கலாம், மேரேஜுங்கிறது ஒரு ஆப்ஷனாகவே நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு இருந்த அவருக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ஒரு லவ் தோண ஆரம்பிச்சிடும். தன்னுடைய குழந்தை குஷி நம்மளுடைய லவ்வரு, ஆனால் நம்ம அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற நம்ம ஹீரோயினை பற்றி அவர் நினப்பு வச்சிட்றாரு. பார்த்தீங்கன்னா தன்னுடைய லவ்வை அவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற அவர் சொல்லவும் போயிடுறாரு. అన్ని బాగానే ఉన్నాయి కరెక్ట్గా உங்களுக்கு ஒரு லெட்ரு ஒன்று வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை ரெஸ்டாரண்ட் வந்து ஜப்தி பண்ணுறதா கோர்ட்டில் ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இவங்க ரன் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்மளே நடத்தலாம் அப்படின்ட்டு ஒரு புது புது ஐடியாலாம் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டை ரீஓப்பன் பண்ணுவாங்க. టైమింగ్స్ అంతా ఇక్కడ రాశాను, ఇదే ఫాలో అవ్వు. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டையும் பார்க்கணும், நம்ம குஷியும் பார்க்கணும், அது இல்லாமல் ஜாபு வேறு, இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் இருக்குது அதையும் வேறு பார்க்கணுமே. இன்னொரு ஆள் வேணும் அப்படிங்கிறது இந்தியாவிலேருந்து இன்னொருத்தர் வருவார் நம்ம ஹீரோவுக்கு உதவியாக. దీంట్లో 10 ml అని రాసుంది. அப்படியே போகிற இவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பலூன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். அந்த ஃபெஸ்டிவலில் குஷிக்கு மட்டும்தான் டிக்கெட் இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்காம இன்னும் 2 டிக்கெட் சேர்த்து தந்துடுவாங்க. அங்கே ஒரு வயசான ஒரு நபரை வந்து சந்திப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பரான கபிள்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கும் டிக்கெட்டை கொடுத்து பலூன்ஸ் எல்லாம் போய் என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும். ஏற்கனவே அவர் கார்த்திங்கிற ஒரு பையனுக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண போகிறதா பாம்பளத்தட்டெல்லாம் மாற்றிருப்பாங்க. அந்த சமயத்தில் கார்த்திங்கிறவர் நம்ம ஹீரோயினையை கூப்பிட்டு போவாங்க. கடைசி வரைக்கும் கூடயே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் பாதியிலே விட்டுட்டு போறீங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்க அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அப்படியே போகிற அவங்களோட லைஃப்பில் குஷியை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாத்தாவும் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க பிள்ளையே வேணாம் மகளே வேணான்னு இருந்தாங்கல்ல, அவங்க வந்து இப்போ வேணும், நான் தன்னுடைய பேரன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனோடனே இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா இந்தியா வந்துடுவாங்க. தன்னுடைய குஷியை மறக்க முடியாமல் நம்ம ஹீரோ குஷியை போய் தூக்கிட்டு கல்யாணம் நடக்குதுல்ல, ஹீரோயினி கல்யாணத்துக்கு ஹெலிகாப்டர்லேயே போய் இறங்குவார். அங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா குஷி வந்து நம்ம ஹீரோவை அப்பான்னு கூப்பிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு புது விதமான ஃபீலிங்கை ஏற்படுத்திடும். சிங்கிளாக இருக்கிற நம்மளை அப்பான்னு கூப்பிட்டு இப்போ நம்ம எத்தனையோ தடவை அப்பான்னு கூப்பிடணும்னு கூப்பிடவே இல்லை, இப்போ தான் குஷிக்கு நம்மளை அப்பான்னு கூப்பிட்ருக்கான்னு சொல்லிட்டு 2 பேருமே கட்டி பிடிச்சி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேருமே ஒன்றாயிருவாங்க. குஷியால் நம்மளோட ஹீரோவும் ஹீரோயினையும் சேர்ந்துருவாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எண்டு கார்டு போட்டு முடிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு திருப்தியாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே போகும்போது லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ. అంటే యూట్యూబ్లో చూసినంత ఈజీ కాదు పిల్లల్ని పెంచ